நம்ம சோழனுக்கும், நிலாவுக்கும் கோவில்ல வச்சு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. நிலாவோட அப்பாவும், அம்மாவும், அவங்க அண்ணன், அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட குடும்பமும், நம்ம நடேசன் அப்பாவோட ஃபேமிலி இப்படின்னு எல்லாருமே வந்து மேரேஜ்ல வந்துட்டு கலந்துக்கிட்டு, நிலாவுக்கும், சோழனுக்கும் விஷ் பண்ணி கல்யாணத்த முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா இப்போ நிலா வந்து நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து யாராலயுமே இது வந்து ஃபேக் கல்யாணம், ட்ராமா கல்யாணம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ, அதனால தான் இப்படி ஒரு மேரேஜ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல சூப்பரா இருக்க போகுது. ஓகே, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா சோழன் வந்து நிலா கிட்ட சொல்றாங்க, "இந்த ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்த்ததில்ல நிலா. நீயும் நானும் சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ அது நிஜமாயிருச்சு. இப்படி ஒரு தங்கமான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா அமைவா அப்படிங்கிறது எனக்கு அதிசயமா இருக்குது. என்னாலயே என்ன நம்ப முடியல. இது யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல சோழன். நீங்களும் சரி, மொத்த குடும்பமும் எல்லாருமே நல்ல ஒரு எனக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாவும், என்னோட ஆசை, கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேத்துறதுக்கு நீங்க ஒரு நல்ல வாய்ப்பா தான் குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தவங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் அந்த ஆம்பளைய பிடிக்கும். அதே மாரி தான் நீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களால தாங்கிக்கவே முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் எனக்கு வந்து முன்னாடி இருந்து உதவி பண்றீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் சொல்லுங்க? ஆரம்பத்துல எனக்கு கோவம் இருக்க தான் செஞ்சுச்சு. அதுக்கப்புறமா எனக்குன்னு நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணமே நீங்க தான் சோழன். நீங்க லைஃப் லாங் என் கூட இருந்தா, இன்னும் நான் என்னோட அச்சீவ்மெண்ட்ட தொடர்ந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீங்க ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிலா. என்னைய இந்த தூரம் இவ்வளோ தூரம் நம்பியிருக்கிற. கண்டிப்பா உன் நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். உனக்கு பிடிக்காத மாரி எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி, செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பொய் சொல்லாம இருந்தாலே போதும். இதுக்கப்புறமும் ஏதாவது உண்மைய மறைச்சு பொய் வந்து சொல்லி வச்சிருக்கீங்களா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல நிலா, சத்தியமா இல்ல. இதுக்கப்புறம் எந்த பொய்யுமே என் வாழ்க்கையில நான் சொல்லவே இல்ல. நீ உன்னைய நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா நான் எந்த பொய்யுமே சொன்னதே இல்ல நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? எதுவுமே இப்போ பழச பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், சோழனும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாகிட்ட வந்துட்டு, "அன்னைக்கு உன்னோட ரூம்ல நான் தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டேன் நிலா. என்னைய மன்னிச்சிரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, இத இப்ப வந்து ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழசெல்லாம் போனது போகட்டும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம புது வாழ்க்கையில என்டர் ஆயிருக்கோம். இப்ப என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ண போறோமோ, அத மட்டும் பத்தி பேசலாம் சரியா? முடிஞ்சத இது எதுவுமே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோழனும் நிலாவும் சேர்ந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அப்போ நிலா இருந்துட்டு, நம்ம சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்து அத பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நிலா, ஆனா அண்ணன் வந்து இந்த மாதிரி அண்ணனுக்கு வேற வந்து நம்ம சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, பணம்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா சோழா, நீங்க தானே சொன்னீங்க. 30 பவுன் நகை போட்டுருவோம், ரூ. 25,00,000 பணம் குடுத்துருவோம்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா இப்படி சொல்ற? நான் 6 மாசத்துக்குள்ள அவ்வளோ பணத்துக்கு எங்க போவேன்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இப்ப என்ன நம்ம சேர்ந்து சம்பாரிச்சு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். சரிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க நம்ம பேச்ச கேட்டு அவங்களுக்காக இல்லைனாலோ, இல்ல நமக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னமும் சந்தாவ கல்யாணம் பண்ணி வைக்காம தான் இருக்கிறாங்க அவங்க மாமாவுக்கு. அதனால தான் சொல்றேன், கூடிய சீக்கிரமா அவங்கள நம்ம கூட்டிட்டு வரோம். இதே மாதிரி சேரன் அண்ணன வந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளும் பார்த்துக்கிறணும். சேரனா எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம லைஃபுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நிலா, அவங்களுக்காக சேரனாவோட லவ்வ வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது மட்டும் இல்ல, நம்ம பீகாருக்கு போயிட்டு சந்தாவ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளோ பணத்த நம்ம எப்படி ரெடி பண்றது? உடனே நம்ம இவ்வளோ பணத்த சம்பாரிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் பேசிட்டு இருக்கும்போது, ஆமா பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு எப்பவுமே இந்த வாடகை வண்டிய ஓட்டிக்கிட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி சொந்தமா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க.
சரி நிலா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த லட்சியம் இருந்துச்சு. இத்தன நாளா உன்னைய எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணணும், உன் கூட நான் சேர்ந்து வாழணும், உன் மனச மாத்தணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் வாழ்க்கையோட லட்சியமா இருந்துச்சு. இப்ப தான் நம்ம தான் சேர்ந்துட்டோமே, இனி உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் இருக்கேன் சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதுக்கு தான் சொல்றேன். நீங்க வந்து அடுத்து கார் வாங்கணும். நம்ம கார் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எத்தன நாள் தான் வந்து வாடகை காரே ஓட்டிட்டு இருப்பீங்க? கார் வாங்கி சொந்தமா நம்ம கார் வாங்கி டிரைவருக்கு நீங்க வந்து டிரைவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் ஒரு டிராவல்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா நிலா, உன் ஆசைப்படி எல்லாமே நடக்கும். நான் இனிமே பொறுப்பான ஆளா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம அ பாண்டியும், பல்லவனும் பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சண்டை வந்திருக்குது நம்ம வீட்ல. ஆனா, இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்ததே கிடையாதுனே. இப்போ இந்த மனசுல எனக்கு அவ்ளோ சந்தோஷம் இருக்குது. சோழண்ணனும், நிலா அண்ணியும் சேர்ந்துட்டாங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அதுக்கு எதுக்குடா அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம வீட்ட பத்தி அவ்ளோ கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ஒரு நிமிஷம், நிலா நீ நம்ம வீட்ட விட்டு போன உடனே, அது உண்மையா இருக்குமோ? இது நம்ம வீட்டோட சாபமா இருக்குமோ? அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா, நம்ம அண்ணி அப்படி கிடையாது. நம்மளோட தலையெழுத்து எல்லாத்தையும் மாத்துறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டோட சாபத்த எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் நிலா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நான் வந்து ஒரு புக்லலாம் படிச்சிருக்கேன். தேவதை வந்து வானத்துலேருந்து இறங்கி வந்து உங்க பிரச்சனையெல்லாம் மாத்தி குடுக்கும், காப்பாத்தி குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேவதை தான் நம்மளோட நிலானி அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுவாங்க. சரியா சொன்ன. இனிமே ஊருக்குள்ள ஒரு பையன் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சேரனா இருந்துட்டு, இப்படி இவங்கள கல்யாண கோலத்துல பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாடா? அன்னைக்கு நம்ம ரிசப்ஷன் வச்சிருந்தோம்ல, அப்போ கூட நிலாவுக்கு ஒரு பதட்டமும், பயமும் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் வந்து நடிக்க தான் செஞ்சாங்க. ஆனா, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார இருந்து நிலா கழுத்துல சோழன் தாலி கட்டும்போது, அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாண்ணே, எப்பவோ அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இனிமே அவங்க லைஃப்ல எப்பயுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், நம்மளாவது நானும் வானதிய லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு வெளியில சுத்திக்கிட்டு, வெளியில பேசிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க அப்படி இல்ல பாருங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சோழன தெரியும், சோழன் லவ் பண்றாங்கன்னு தெரியும். ஆனாலும் கூட அவங்க மனசுல எவ்ளோ மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன், சோழன் மேல உள்ள லவ்வ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாடா, நான் கூட நெனச்சேன். இப்படி எலியும் புலியுமா இருக்காங்களே! எப்படிதான் இவங்க வந்து சேர்த்து வைக்க போறோமோ இவங்கள அப்படின்னு நெனச்சேன். ஒரு கட்டத்தில நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா சோழன் பதறுவான் அப்படின்னு. அதேமாரி சோழனுக்கு ஏதாவது ஒண்ணுனா, நிலா வந்து விட்டு குடுக்காம பேசுவா. சோழனுக்காக வந்து நிப்பா. அப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. சரி இவங்க கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தானே அண்ணன் ஆசைப்பட்டுச்சு. இனிமே அண்ணன் ரொம்ப பொறுப்பான அண்ணனா மாறிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறமா நம்ம சேரண்ண கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா, அடுத்து நம்ம சேரண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் சோழன் வந்து எவ்வளவோ நகை போடுறேன், டெபாசிட் பணம் கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானே. அதுக்குள்ள நம்ம பணத்த வேற சேர்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமால்ல, நம்ம பணத்த வேற சேர்க்கணும். இப்பயும் நம்ம சந்தாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும்ல. நம்ம வீட்ல அண்ணிங்களா வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். என்ன வானதிய பத்தி நினைச்சா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா வானதிய பத்தி நெனச்சா எதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா அண்ணியும் நிலா அண்ணியே ரொம்ப சூப்பர். சந்தாவுக்கு தமிழ் தெரியாது. பட் ஏதோ சொல்லி சமாளிச்சு, அவங்கள கூட நம்ம வந்து சரி பண்ணிடலாம்னு வச்சுக்கோ. ஆனா, இந்த வானதி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "டேய் அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த பொண்ணு மனசுல பட்டத படபடன்னு பேசிருது அவ்வளதான். அதுக்காக இப்படிலாம் சொல்லக்கூடாது. பாண்டி கஷ்டப்படுவான்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட நீ வேற ஏனே! இதே இப்ப பல்லவன் எப்படி யோசிச்சானோ, அதே மாரி தான் நானும் யோசிக்கிறேன். இவங்கள கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா வானதி வந்தா, அவள எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில நம்ம நிலாவும், சோழன் வந்துட்டு இத பத்தி பேசியிருப்பாங்க. நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. "சேரனா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா நிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சோழன தன்னோட ரூம்லயே "இங்கேயே நீங்க கீழயே படுத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. வெளியில போய் படுத்தா மறுபடியும் அவங்க ஏதாவது நினைப்பாங்க, யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேரன வந்து நம்மள வளர்த்து ஆளாக்கி இந்த மாதிரி நிலாவ கல்யாணம் பண்ணி
வச்சு எவ்வளவோ போராட்டம் போராடியிருக்காங்க. இதே மாதிரி சேரண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் லட்சியமாவே இருக்குது. ஸோ மறுநாள் காலையில நிலா எழுந்திரிச்சு வந்ததுமேனு, வேகமா வந்து நம்ம சேரண்ண காப்பி போட்டு குடுக்குறாங்க. "என்னப்பா நிலா, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா தூங்குறதுக்கு? அதான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஐயோ! ஆமாண்ணா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ, கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வேணா டீ போடட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லப்பா, நான் டீ போட்டேன்லப்பா, இந்தா எடுத்து குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரிப்பா, இன்னைக்கு என்ன சாப்பாடு இப்ப என்ன சாப்பாடு வேணும்? ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு எல்லாமே நீங்க வந்து ஸ்பெஷலா பண்ணணுமா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோமோ, அத மட்டும் பண்ணுங்க. பெருசா எதுவுமே யோசிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, எனக்கு என்னமோ இப்பதான் புதுசா நீயும் சோழனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குதுப்பா." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோமோ, எப்படி சாப்பிடுவோமோ அப்படி பண்ணிக்கிடலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் இருந்துட்டு, "என்ன அண்ணி, சோழன் எந்திரிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லையே, அவர் அப்பவே எழுந்து வெளியில வந்துட்டாரே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னது சோழன் வந்துட்டாங்களா? ஆளையே காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சோழன் வந்து கார்ல வந்து வராங்க. "காலையிலயே இவ்வளோ சீக்கிரம் எங்க போயிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "சவாரிக்கு தான் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது இது சவாரிக்கு போனியா? என்னண்ணே, நீ சும்மாவே வேலைக்கு போக மாட்ட, அப்படியே கடத்திட்டே இருப்ப. இப்போ என்னண்ணே அதிசயமா கல்யாணம் முடிஞ்ச உடனே பொறுப்பு வந்துருச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா, நிலா வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்குடா. அந்த இத நான் நிறைவேத்தணும்ல. நிலாவோட லட்சியத்த நிறைவேத்தணும்னா, நான் உழைச்சு தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "அதுக்காக இவ்ளோ சீக்கிரமாவா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்கும்போது, "இல்ல நிலா, நீ தான் சொன்னேல்ல நம்ம சொந்தமா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நெறைய சவாரி எல்லாம் எடுத்தா தானே அந்த பணத்த சேர்த்து வச்சு நம்ம சொந்தமா கார் வாங்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! சொந்தமா கார் வாங்குற அளவுக்கு நீ ஐடியா பண்ணிட்டியா? சூப்பர்ண்ணே. நாங்க கூட இத பத்தி யோசிச்சதே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன் இருந்துட்டு, "ஆமாடா சோலா, இத பத்தி நான் கூட யோசிச்சது கிடையாது. உனக்கு சொந்தமா கார் வாங்கி குடுக்கணும்னு கொஞ்ச நாள் கூட நான் கொஞ்சம் கூட என் மனசுல தோணுனதே கிடையாது பாரேன். இத பத்தி நான் யோசிக்கவே இல்லடா சோலா. சாரிடா, என்னைய மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற? இப்ப என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா, பாண்டிக்கு தொழில் வச்சு குடுத்துட்டோம். உனக்கும் கார் வாங்கி குடுத்துருக்கணும். பாவம் நீ வேற வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற. சொந்தமா கார் இருந்தா உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்லடா. தெரிஞ்சு அதாவது முடிஞ்ச உடனே நீ வேலைக்கு போக, ஒரு வேளை முடியல அப்டின்னா ரெஸ்ட் எடுத்துக்குவ அப்டின்னு இருக்கும்ல. அடுத்தவங்க கிட்ட வேல பார்த்தா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். இத நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்லண்ணே, எனக்கே அந்த ஐடியா இல்ல. நம்ம அப்படியே வாடகை காரே ஓட்டிட்டு அப்படியே போயிருவோம் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். அதுக்கப்புறமா நிலா தானே சொல்லுச்சு, இந்த மாதிரி நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. லைஃப்ல அடுத்தடுத்து ஒரு லட்சியம் வச்சு நீங்க அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுனே. அது மட்டும் இல்ல, இந்த மாரி கார் வாங்கணும், சொந்தமா கார் வாங்கி நீங்க ஓட்டணும் அப்படின்ற மாரி நிலா சொல்லியிருக்குனே. அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாருப்பா, நீ சொன்ன உடனே அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு பாரேன். இத்தன நாள் அவன் இப்படியா இருந்தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லிலாம் ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு வர முடியாதுனே. அப்பப்ப அவங்களுக்கா தோணணும். இப்படி நம்ம ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நம்ம சொல்லிட்டோம். இனி இவரு உழைச்சு கார் வாங்குனாருன்னா நல்லது. இல்லன்னா வாடகை கார் தான் ஓட்டிட்டு இருக்க போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கலாய்க்கிறாங்க. "என்ன நிலா இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கிற என்னைய?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சும்மா தான். சும்மா நடிக்காதீங்க அப்படியேன்னு. அப்படியே வேலை பார்த்துட்டு, நீங்க ரொம்ப இன்னைக்கே வேலை பார்க்கணும், இப்பயே சம்பாதிக்கணும்னு நான் சொன்னேன்." அப்படின்ற மாதிரி நிலா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, நடேசன் அப்பா இருந்துட்டு, "எல்லாருமே சேர்ந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? எங்க திண்டுக்கல்ல இருக்கிற அய்யனார் கோவிலுக்கு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, குடும்பத்தோட அங்க போயிட்டு வந்துருவோம். நம்மளோட கஷ்டமெல்லாம் இதோட நீங்கிரும். நம்ம நிலாவ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தடவ மட்டும் தான் நம்ம போயிருக்கிறோம். எனக்கு என்னமோ இப்ப தான் உண்மையாவே இவங்க கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அதனால நம்ம போய் கோவில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துரலாம். நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அத வந்து நிறைவேத்திட்டு வந்துரலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாப்பா, நானே அதான்ப்பா நெனச்சிட்டு இருந்தேன். போன தடவ நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது அதத்தான்ப்பா நெனச்சேன். இந்த மாதிரி நிலாவும், சோழனும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி தான்ப்பா நான் நெனச்சுட்டு வந்திருந்தேன். அதுக்கான வேண்டுதலையும் நான் வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்ப நடந்துருச்சுப்பா. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு
போன தடவ சந்தா வந்திருந்தாங்க கோவிலுக்கு. அப்ப வந்து சந்தாவ நம்ம சேரன லவ் பண்ணலைல, இந்த தடவ சந்தா வந்தா நல்லாருக்கும்ல அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணர் சொல்லும்போது, சேரண்ணனுக்கு வெட்கம் வருது. "என்னடா சின்ன பிள்ளை மாரியே பேசுற? பெரிய ஆள் மாரி பேசிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்லும்போது, "அப்படி நீ எதிர்பார்ப்ப தானே? போன தடவ சந்தா அக்கா நம்ம கூட வந்துச்சு. ஆனா அப்ப வந்து உனக்கும் ஹிந்தி தெரியாது. சந்தாவுக்கும் மனசுல நீ இல்ல. சரி நீங்க 2 பேரும் லவ் பண்ணவே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. இந்த தடவ மட்டும் சந்தாக்கா கூட வந்தா உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி பேசுறான் பாருங்களேன். வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா சந்தாவ எப்போ கூப்பிடுறது என்ன? சரி அது ஓகே. அது இருக்கட்டும்டா. அத பத்திலாம் பேச வேண்டாம். அதுக்குன்னு ஒரு நாள் வரும். கண்டிப்பா சந்தா வந்து தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, அதுக்கும் தாண்டா நிலா சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாவது சேரனனுக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு, நைட்டு முழுக்க நிலா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நம்மளால அவ்வளோ பணத்தெல்லாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி கடவுள் ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணி சந்தாவ சேர்த்து வச்சா அதுவே போதும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பணத்த ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன பறந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவன் பாட்டுக்கு லட்சக்கணக்குல சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பார்ப்போம் என்ன நடக்குது.